முறையான பயிற்சியின்றி அரசு பேருந்துகளை தற்காலிக ஓட்டுநர்கள் இயக்கி விபத்துகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இதுகுறித்து அனுபவம் வாய்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர்கள் கூறும் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். இப்போ எங்களுக்கு எப்படி வாகனத்தை இயக்கணும், பொதுமக்களிடம் எப்படி போகணும், ஹாஸ்பிட்டலில் எங்கே ஆரன் அடிக்கணும், என்ன பண்ணணுங்கிறது தெளிவாக எங்களுக்கு ட்ரைனிங் அனுப்புவாங்க. எங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அரசியல் அவங்க எங்கேருந்து எத்தனை மாதம் ட்ரைனிங் எடுத்து வராங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. வராங்க, லைசன்ஸ் வச்சுருக்காங்க, பயிற்சி தெரியுமா அப்படின்னு கொடுக்குறாங்க, உடனே வண்டி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க எந்த டவுனில் எப்படி ஓட்டணும், பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த இதுவும் தெரியாது. நாங்கள் பப்ளிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த இடத்துல ஆர்ன் அடிக்கணும், எந்த இடத்துல பிரேக் யூஸ் பண்ணணும், எப்படி வாகனத்தை இயக்கணுங்கிறது எங்களுக்கு முறையாக பயிற்சி கொடுத்து முறையான டிஐ வச்சு எங்கள் நிர்வாகம் எங்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நாங்கள் ஓடுறது அவங்க ஒரு வித்தியாசம். நாங்கள் நிர்வாகத்தில் ட்ரைனிங் கொடுத்து பயிற்சி எடுத்து வந்திருக்கோம். 6 மாதம் ஒரு தடவை ட்ரைனிங் போடுறாங்க, நாங்கள் போயிட்டு வரோம். ஆனால் இவங்க வரவங்கெல்லாம் மஞ்சள் பை இன்னும் ஆதார் அட்டை ஆதார் அட்டை கொடுக்குறாங்க, லைசன்ஸை கொடுக்குறாங்கன்றாங்க. வந்தாங்க, பார்த்தாங்க, அவங்க பாட்டுக்கு ஓடிட்டு இருக்காங்க. பாதி பேர் சீட்டு கொடுக்குறாங்கிறாங்க. நிறைய பிரச்சனை இருக்குது அவங்கள்ட்ட. வண்டி அப்படியே எடுத்துகிட்டு வராங்க, கொண்டு வந்து அப்படியே நடுவேலி எனக்கு வண்டி ஓட்ட தெரியலன்ட்டு விட்டு போகிறாங்க.